முன்னொரு காலத்துல விஷ்ணுபுரங்கிற ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல வினயன்னு ஒரு விவசாயி இருந்தாரு. அவர் ஒரு புண்ணியவான். அவரு யாருக்கும் எந்தவித கெடுதலும் செஞ்சது கிடையாது. அவரு என்னைக்கும் பொய் பேசினதே கிடையாது. எல்லாத்துக்கும் கடவுளை மட்டும்தான் நம்புவாரு. அவருக்கு பிரதாபன்னு ஒரு மகன் இருந்தாரு. பிரதாபனுக்கு ஒரு மகனும் மகளும் இருக்காங்க. பிரதாபன் தன்னோட அப்பா மேல ரொம்ப அன்பும் மரியாதையோட அப்பா மாதிரியே தான தர்மமும் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நாட்களுக்கு முன்ன அவங்க ஊருக்கே பஞ்சம் ஏற்படுது. மக்கள் எல்லாம் உணவில்லாம அவஸ்தைப்பட்டு இருக்கிற நேரத்துல பயங்கரமான விஷக்காய்ச்சல் வந்து நிறைய பேர் இறந்துடுறாங்க. பிரதாபனுக்கும் விஷக்காய்ச்சல் வருது. ஆனா சாகர நிலைமைக்கு போய் தப்பிச்சு பழச்சிக்கிறாரு. பிரதாபனுக்கு விஷக்காய்ச்சல் வந்ததுனால ரொம்ப மெலிஞ்சு போயிடுறாரு. அவங்க கஞ்சி சாப்பிட கூட அரிசி கிடையாது. எங்கேயாவது கூலி வேலை செஞ்சு அந்த பணத்துல அரிசி வாங்கலான்னு பிரதாபன் கூலி வேலை செய்யறதுக்காக கிளம்புறாரு. ஏன்பா நீ இவ்வளவு சோர்ந்து போயிருக்கியப்பா? கூலி வேலைனா ரொம்ப சிரமப்பட்டு செய்யற வேலை. நீ இருக்கிற நிலைமையில எப்படி பண்ணுவ? நான் போய் எங்கேயாவது கொஞ்சம் அரிசிய பிச்சை எடுத்துட்டு வரேன். அப்படி அப்பா சொன்னாலும் பிரதாபன் காதுல போட்டுக்கவே இல்ல. அப்போ அப்பா கிட்ட இப்படி சொல்றாரு. நான் உயிரோட தான்ப்பா இருக்கேன். நீங்க ஏன்பா பிச்சை எடுக்கணும்? இப்பதான் வயல்ல வேலை ஆரம்பிச்சிருக்கு. வேலை செய்யறவங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். நான் போய் முயற்சி பண்றேன்ப்பா. பிரதாபன் கூலி வேலை செய்யறதுக்காக மத்த கூலிங்களோட சேர்ந்து வரிசையில நிக்கிறாரு. பிரதாபனை பார்த்து அங்க இருந்தவங்கள ரொம்ப இறக்கப்பட்டாங்க. ஆனா அவருக்கு வேலை கொடுக்க மட்டும் ஒருத்தரும் இல்ல. அவரு மனசுல தெம்பு இருக்கு. ஆனா மண்வெட்டி பிடிச்ச கை மட்டும் உடம்புல பலம் இல்லாததுனால நடுங்குது. இந்த நிலைமையில இருக்கிற இவருக்கு எப்படி வேலை கொடுப்பாங்க? சாயந்தரம் வரைக்கும் வயலை சுத்திக்கிட்டு பிரதாபன் மறுபடியும் கிராமத்துக்குள்ள வராரு. ஊர்ல சில வீடுகள்ல அரிசிக்காக பிச்சை கேக்குறாரு. அத வாங்கிக்கிட்டு ரொம்ப இருட்டானதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து சேர்றாரு. அவரை பார்த்து அவரோட அப்பா இப்படி சொல்றாரு. நான் எவ்வளவோ சொன்ன கேட்டியாப்பா? உனக்கு கூலி வேலை கிடைக்காது. கிடைச்சாலும் உன்னால செய்ய முடியாது. நாளைக்கு நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். வேணாம்பா, நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க. இன்னைக்கு நாம இந்த கஞ்சியை சாப்பிடலாம். நாளைக்கு நல்ல உணவா நான் சம்பாதிச்சு கொண்டு வரேன். அட பைத்தியக்காரா, நமக்கு இப்ப கஞ்சிக்கே வழி இல்ல. இதுக்கு மேல நல்ல உணவு எங்க இருந்து கிடைக்கும்? கனவு காண்றியா? அப்படின்னு சொல்றாரு அவரோட அப்பா. பிரதாபன் விஷக்காய்ச்சல்ல படுத்திருக்கும் போது அவரோட அப்பா பிச்சை எடுத்தாரு. இந்த விஷயம் பிரதாபனுக்கு ரொம்ப வேதனையை கொடுக்குது. இவருக்கு உடம்புல பலம் வந்தாதான் கூலி வேலையே கிடைக்கும். அப்பா கஞ்சி குடிக்கிறத இவரால தாங்கிக்க முடியல. அதனால பிரதாபன் ஏதாவது தப்பான காரியம் பண்ண முடிவெடுக்கிறாரு. இத்தனை நாள் ரொம்ப உத்தமனா இருந்த தன்னோட மகன் இப்ப ஏதோ தப்பான காரியம் செய்ய போறாருன்னு அப்பாவுக்கு சந்தேகம் ஏற்படுது. இத நினைச்சு அவரோட மனசு வேதனைப்படுது. இதனால அன்னைக்கு இரவு அவருக்கு சரியாவே தூக்கம் வரல. நடு ராத்திரியில ஏதோ சத்தம் கேட்டு எழுந்த வினயன் அக்கம் பக்கம் பாக்கறாரு. வீட்டு கதவு திறந்து இருக்குது. மாட்டு கொட்டகைய எட்டி பாக்கறாரு. அங்க பிரதாபன் ஒரு அருவாளால ஆட்டை துண்டு துண்டா வெட்டிட்டு இருக்கிறத பாக்கறாரு. அட கடவுளே, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்னைக்கும் தப்பு செய்யாத என் மகன் இன்னைக்கு இந்த காரியத்தை செய்ய துணிஞ்சிட்டா. இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதுக்கு நான் உன்னை குற்றம் சொல்லணுமா? இல்ல இந்த தவறான செயலை செஞ்சதுக்கு அவனை நான் தண்டிக்கணுமா? ஏன் கடவுளை எங்களை இந்த மாதிரி கொடுமையான நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்ட? வினயன் காலையிலேயே சீக்கிரம் எழுந்து தான் மகனை எழுப்பி இப்படி சொல்றாரு. ஏன்பா, பிச்சை எடுக்க கிளம்பலாம் வா. எவ்வளவு சீக்கிரம் கிளம்புறோமோ அவ்வளவு நல்லது. இன்னைக்கு நாம பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லப்பா. நேத்து ராத்திரியே உங்களுக்கு சொன்னல, நாளைக்கு நல்ல உணவு நான் கொண்டு வரேன்னு. இன்னைக்கு நாம கறி சாப்பிடலாம். நேத்து ராத்திரி நாம படுக்கும்போது இல்லாத கறி இவ்வளோ காலங்காத்தால எப்படி வரும்? நான் பசியோட தவிச்சிட்டு இருக்கேன்னு நினைச்சு நீ எதுவும் தப்பான காரியம் செஞ்சிட்டியா என்ன? அப்படி செஞ்சு பசிய தீர்த்துக்கிறத விட நான் சாகிறது தான் நல்லது. உணவுக்காக தப்பான காரியம் செய்ய மாட்டேன்னு இப்பவே என் மேல சத்தியம் பண்ணு. இந்த நொடியில இருந்து நீங்க சொன்னபடியே நான் செய்யறேன்ப்பா. தயவு செஞ்சு பிச்சை எடுக்கிறத மட்டும் பேசாதீங்க. நான் ஏற்கனவே கறிகளை எடுத்து வச்சுட்டேன். இன்னைக்கும் நாளைக்கும் அதை வயிறார சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் நான் வேலையை தேடிக்கிறேன்ப்பா. அப்பதான் எனக்கு கொஞ்சம் உடல்ல பலமும் வரும். அப்புறம் தான் எனக்கு கூலி வேலையை கொடுப்பாங்க. இந்த ஒரு தடவை நான் சொல்றதை கேளுங்கப்பா அப்படின்னு பிரதாபன் கெஞ்சிக்கிட்டே தான் அப்பா கிட்ட சொல்றாரு. வினயன் கோவத்தை அடக்கி வைக்க முடியாம தான் மகன் கிட்ட ஆவேசமா இப்படி சொல்றாரு. கறி எடுத்து வச்சிருக்கியா? நீ அதை எப்படி சம்பாரிச்ச? யாரு கொடுத்தாங்க? எதுக்காக கொடுத்தாங்க? ராத்திரி என் கூட படுத்துட்டு மறுபடியும் இப்ப ஏன் முன்னாடி தானே எழுந்த? அதுக்குள்ளேயும் கறி உனக்கு எங்க இருந்துடா வந்தது? படுபாவி பயல, என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியா? ராத்திரி நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற துரையோட மாட்டு கொட்டாய எட்டி பார்த்தேன். நீ அங்க ஆடு வெட்டிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு ரொம்ப சத்தம் போடுறாரு வினயன்.
அப்பா பேசுனது கேட்ட உடனே பிரதாப்பனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. என்ன மன்னிச்சிருங்கப்பா. நீங்க பசியோட இருக்கிறத என்னால பார்க்க முடியல. உங்களுக்கு சங்கடமா இருந்துச்சுன்னா அந்த கறியே நமக்கு வேண்டாம். நாம ஊருக்குள்ள போய் பிச்சையே எடுக்கலாம் வாங்க. அப்படின்னு மகன் ரொம்ப பரிதாபத்தோட சொல்றாரு. ஆனா இவங்க பேசிட்டு இருக்கும்போது எதிர்பாராத சம்பவம் ஒண்ணு நடக்குது. இவங்க வீட்டுக்குள்ள பேசிட்டு இருந்தத வெளியே 2 காவல்காரர்கள் கேக்குறாங்க. நடந்தது என்னன்னா, அன்னைக்கு விடியற் காலையில துரையோட வேலையாட்கள் கொட்டகையில இருந்து ஒரு ஆடு காணாம போயிடுச்சுன்னு தான் முதலாளி கிட்ட சொல்றாங்க. துரை உடனே ஊர் தலைவர்கிட்ட போய் இப்படி சொல்றாரு. என் ஆட்டு கொட்டையில ஒரு ஆடை யாரோ திருடிட்டாங்க ஐயா. அந்த ஆட்டை யாரு திருடுனாங்கன்னு நீங்க உடனே கண்டுபிடிக்கணுங்க ஐயா. இத கேட்டு ஊர் தலைவர் சொன்னதால துரையோட ஆட்டு கொட்டகைக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிற வீடுகள்ல தேடுறதுக்காக காவல்காரர்கள் கிளம்பி வராங்க. அவங்கள 2 பேர் வினயன் வீட்டுக்கிட்ட வராங்க. வினயன் தான் மகன் கிட்ட சொன்ன பேச்சு அவங்க காதுல விழுந்ததுமே காவல்காரர்கள் அந்த கொட்டகைக்கு போய் அங்க தேடி பார்க்கும்போது பரன் மேல ஆட்டுக்கறி கிடைக்குது. திருடனும் கிடைச்ச மாதிரிதான். ஆனா அந்த ஆட்டோட தோல் மட்டும் அவங்களுக்கு எங்க தேடியும் கிடைக்கல. ஆனா பிரதாப்பன் தான் திருடன்னு அவங்க அப்பா வாயாலேயே சொன்னதை கேட்டதால உடனே காவல்காரர்கள் பிரதாப்பனை கைது செஞ்சு ஊர் தலைவர்கிட்ட அழைச்சிட்டு போறாங்க. இந்த துரை ரொம்ப கொடுமைக்காரரு. இவருக்கு கருணை இரக்கமே கிடையாது. யாரு திருடுனாங்கன்னு விஷயத்த காவல்காரங்க மூலமா தெரிஞ்சதுமே துரை இப்படி சொல்றாரு. ஐயா, இந்த பிரதாபனை பட்டணத்துல இருக்கிற நீதிபதிங்க கிட்ட அனுப்பி விசாரணை செஞ்சு இவனுக்கு தண்டனை கிடைக்கிற மாதிரி செய்யுங்க. அப்பதான் இவனை மாதிரி கேடு கெட்டவங்களுக்கு புத்தி வரும். இவனை சும்மா விடுறதுக்கு நான் ஒரு காலமும் ஒத்துக்க மாட்டேன். இவன் திருடுனதுக்கு வேற சாட்சி யாரும் தேவையில்லை. இவனோட அப்பாவே சாட்சி. அந்த வினயன் ரொம்ப உத்தமனா. அது எது வரைக்கும் உண்மைன்னு இப்ப தெரிஞ்சிரும். ஊர் தலைவர் துரை சொன்னது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பிரதாப்பனையும் அவரோட அப்பாவையும் கறி ஒளிச்சு வச்ச இடத்த பார்த்தவங்களையும் மத்தவங்களையும் சாட்சிகளா பட்டணத்துல இருக்கிற நீதிபதி கிட்ட அனுப்புறாரு. பட்டணத்துல இருக்கிற நீதிபதி இரக்க குணமுள்ளவர். அவரு தான் உதவியாளர்கிட்ட இப்படி சொல்றாரு. உணவுக்காக மக்கள் படுற வேதனை எனக்கு தெரியும். பஞ்சம் வந்தது மட்டும் இல்லாம விஷக்காய்ச்சலும் வந்து மக்களை ரொம்ப வாட்டி எடுத்தது. இந்த மாதிரி நிலைமையில உணவுக்காக திருடுனத என்னால கடினமா தண்டிக்க முடியல. ஆனா பிரதாபன் மேல புகார் வந்ததை நினைச்சு எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. எதனாலனா திருட்டு நடந்ததுல சாட்சிகள் நிறையவே இருக்கு. அதுவும் இல்லாம புகார் பண்ண பெரிய மனுஷன் திருடன் மேல பாம்பு மாதிரி பழி வாங்குறதுக்காக தண்டனைய கேக்குறாரு. நான் இந்த தப்புக்கு தண்டனை தேவையில்லைன்னு சொன்னாலும் நீதிமன்றத்துல திருடனுக்கு எதிரா அவங்க அப்பாவையே சாட்சி சொல்ல வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஒரு உலகம் என்ன நிலைமையில இருந்தாலும் சட்டத்துக்கு ஏத்தபடி தண்டனை கொடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஒரு நீதிபதி இதுக்காகலாம் இறக்கப்படவே கூடாது. பிரதாப்பனோட விசாரணை ஆரம்பமாகுது. துரை தன்னோட புகார சொல்றாரு. அவரோட வேலையாட்கள் நேத்து ராத்திரி ஆடு காணாம போனது பத்தி சாட்சி சொல்றாங்க. ஊர் தலைவர் அனுப்பின காவல்காரர்கள் அப்பாவும் மகனும் பேசிட்டு இருந்ததை கேட்டத கொட்டகையில தேடி பார்த்து அங்க ஆட்டுக்கறி கிடைச்ச விஷயத்த அவர்கிட்ட சொல்றாங்க. இவங்க எல்லாரும் சொல்ற சாட்சியை விட அவங்க அப்பா சொல்ற சாட்சி தான் ரொம்ப முக்கியம். முதல்ல அந்த பெரியவரை நடந்ததை சொல்லுங்க அப்படின்னு துரை மீசைய முறுக்கிக்கிட்டே சொல்றாரு. உன் மகன் பண்ண இந்த திருட்ட பத்தி உனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் மறைக்காம சொல்லு அப்படின்னு நீதிபதி வினயன் கிட்ட சொல்றாரு. ஐயா, என் மகனை தண்டிக்காதீங்க. அவன் எனக்கு ஒரே ஒரு மகன். அவன் இது வரைக்கும் எந்த ஒரு தப்பான வார்த்தையும் பேசுனது கிடையாது. எந்த ஒரு தப்பான காரியமும் பண்ணது கிடையாது. எங்களை மன்னிச்சு விட்டுருங்க. பசி பட்னி எங்களை கொடுமையா வாட்டி எடுத்துச்சு. அதுவும் இல்லாம அவனோட மனைவியும் பெரிய பொண்ணும் விஷ காய்ச்சலால இறந்துட்டாங்க. இவனும் செத்து பொழைச்சிருக்கான். நானும் என் 2 வயசுல இருக்கிற பேரனும் நாங்க 2 பேரும் பசியில வாடுறது தாங்காம மண்வெட்டியை எடுத்துக்கிட்டு கூலி வேலைக்கு போனான். ஐயா, நீங்க கொஞ்சம் அவனை பாருங்க ஐயா. எலும்பு தோலுமா இருக்கான். அவனுக்கு யாரையா வேலை கொடுப்பா? நாங்க பசியில வாடக்கூடாதுன்னு இந்த காரியத்தை பண்ணிட்டான் ஐயா. அவன் இனிமேல் இந்த மாதிரி தப்பான காரியம்லாம் பண்ண மாட்டான் ஐயா. எனக்கு சத்தியம் பண்ணியிருக்கான். அந்த கறிய நாங்க தொடக்கூட இல்ல. நாங்க பிச்சை எடுக்கலான்னு கிளம்பும் போதுதான் இவனை கைது செஞ்சாங்க. இவனை தண்டிக்காதீங்க ஐயா. எங்களுக்கு அந்த கடவுள் கொடுத்த கஷ்டம் போதும். நீங்க எனக்கு இந்த வயசான காலத்துல இன்னொரு கஷ்டத்தை உருவாக்கிடாதீங்க. அவன் அந்த ஆட்டை திருடுனாலும் திருடி இருப்பான். நான் எப்படி அதை மறுப்பேன்? அவன் அந்த ஆட்டுக்கறிய வெட்டுறத நான் என் கண்ணால பார்த்தேன். ஆனா இனிமேல அந்த தப்ப பண்ண மாட்டான். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லி வினயன் அழ ஆரம்பிக்கிறாரு. துரை சிரிச்சுக்கிட்டே நீதிபதிய பாக்குறாரு. நீதிமன்றத்துல இருக்கிறவங்கெல்லாம் வயசானவரை பார்த்து இறக்கப்பட்டு துரைய பார்த்து முகத்தை சுளிச்சுக்கிறாங்க. நீதிபதி ஒரு நிமிஷம் யோசிச்சு
துரைய பார்த்து இப்படி சொல்றாரு. உங்க புகாருக்கு ஏத்த மாதிரி இங்க சாட்சிகள் இல்ல. உங்க ஆட்டை இவன் தான் திருடி இருக்காங்கிறதுக்கு வேற சாட்சி ஏதாவது இருக்கா? அப்படின்னு கேக்குறாரு நீதிபதி. இத கேட்டதுமே துரை திணறி போய் இப்படி சொல்றாரு. அவங்க அப்பா சொன்ன சாட்சியத்தை கேட்டீங்கல்ல, இதுக்கு மேல வேற என்ன சாட்சி வேணும் உங்களுக்கு? பிரதாபன் வீட்ல கிடைச்ச கறி ஓ ஆட்டோட கறிதான்னு எப்படி நம்புறது? உங்க ஆடு எங்கேயாவது போயிருக்கலாம்ல. கொட்டகையில இருந்து காணாம போயிருக்கலாம், இல்லனா வேற யாராச்சும் தூக்கிட்டு போயிருக்கலாம். அவர்கிட்ட இருக்கிற கறிய பார்த்து ஓ ஆட்டோட கறின்னு எப்படி கண்டுபிடிப்ப? உன் ஆட்டுக்கு சம்பந்தமா ஏதாவது அடையாளம் இருந்தா அந்த ஆட்டோட தோல் மேல இருக்கும். அந்த தோல் எங்க? அப்படின்னு கேக்குறாரு நீதிபதி. துரை தன்னோட வேலையாட்களை பாக்குறாரு. வேலையாட்கள் காவல்காரர் பக்கமா பாக்குறாங்க. அப்போ வேற வழி இல்லாம துரை நீதிபதி கிட்ட இப்படி சொல்றாரு. எங்க தேடி பார்த்தாலும் தோல் கிடைக்கவே இல்ல. இவன் தான் தோலை எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்பான். நீங்க இவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். அதெல்லாம் முடியாது. தோல் கிடைக்கிற வரைக்கும் பிரதாபன் தான் குற்றவாளின்னு என்னால சொல்ல முடியாது. அவன் வீட்ல கிடைச்ச கறி உன் ஆட்டோட கறிதான்னு நிரூபணம் ஆகல. அவன் அந்த கறிய வேற எங்கேயாச்சும் இருந்து கூட எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. அதனால பிரதாபன் அந்த கறிய தங்களுக்காக பயன்படுத்திக்கலாம். அதுல அவனுக்கும் அவனோட அப்பாவுக்கும் எந்தவித நிபந்தனையும் கிடையாது. அப்பா மகன் 2 பேரும் இப்ப நீங்க இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு நீதிபதி தீர்ப்பு வழங்குறாரு. அப்பாவும் மகனும் நீதிபதிக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து சந்தோஷமா கிளம்பி போறாங்க. அப்புறம் நீதிபதி காவல்காரர்களை பார்த்து இப்படி சொல்றாரு. காவல்காரர்களே, துரைக்கு நாம நியாயம் வழங்கணும்னா அந்த ஆட்டோட தோல் எங்க இருக்குன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அதனால உடனே நீங்க அந்த வேலையா பாருங்க அப்படின்னு நீதிபதி காவல்காரர்கள் கிட்ட உத்தரவு போடுறாரு. துரைக்கு நீதிபதி கொடுத்த தீர்ப்பு ஏத்துக்க வேண்டியதா போயிடுச்சு. அவரும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. எல்லாரும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் நீதிபதி தன்னோட உதவியாளர்கிட்ட இப்படி சொல்றாரு. உங்களுக்கு ரொம்ப நன்றி நண்பா. சரியான நேரத்துல நல்ல யோசனைய சொல்லி எனக்கு ரொம்ப நல்லது செஞ்சிட்டீங்க. நீங்க மட்டும் அந்த ஆட்டோட தோலை மறைச்சு வைக்காம இருந்திருந்தா அந்த துரைக்கிட்ட இருந்து அவங்கள காப்பாத்திருக்க முடியாது. என் மனசு ஏத்துக்கலனாலும் அந்த பிரதாபனை கடுமையா தண்டிக்க வேண்டியிருந்திருக்கும். அப்படி தண்டனை வழங்கியிருந்தா நான் வாழ்க்கை பூரா வேதனைப்பட்டிருந்திருப்பேன். நியாயமா பார்த்தா பிரதாபனுக்கு நீங்க தண்டனை கொடுத்திருக்கணும். ஆனா அவனை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் அப்படி அவனை செய்ய வச்சது. ஆனா உண்மையிலேயே அவன் இதுவரைக்கும் எந்த தப்பும் செஞ்சதில்லை. இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலையும் அவரோட அப்பா நியாயத்துக்கு தலைவணங்கி உண்மையை தான் சொல்லியிருக்காரு. ஆனா அவர் பொய் சொல்றதுக்கு முயற்சியே பண்ணல. தப்பு நடந்து போச்சு, என் மகனை காப்பாத்துங்கன்னு வேண்டி கேட்டுக்கிட்டாரு. ஆனா பொய் சாட்சியம் சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு இல்ல. உங்களோட தீர்ப்பால நியாயம் ஜெயிக்கலனாலும் தர்மம் ஜெயிச்சிருக்கு. நீதிபதி தன்னோட உதவியாளர்கள் மூலமா பிரதாபனோட வீட்டுக்கு 1 மாசத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களை அனுப்பி வைக்கிறாரு. அவருக்கு தகுந்த வேலையும் வாங்கி கொடுக்கறாரு. அன்னையிலிருந்து வினயன் வீட்லயே இருந்துகிட்டு சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் புதிய கதைகளுக்காக எங்க நியூ ஸ்டோரிஸ் புக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.